ஓகே சார், ஓகே சார். சார் இப்போ இதில் நாடியில் நான் போயிடுவேன். ஏன்னா எனக்கு மூளை பூரா அதில் தான் போகும். என்ன தான் நீங்கள் பராசரத்தில் சொல்லி கொடுத்தாலும் அதை டச் பண்ணிப்பேன். அந்த கணக்குக்கு என்னென்னா, இப்போ இதில் பாருங்கள், சூரியன் 17 டிகிரி, அடுத்தது சுக்கரன் 17, 53, அடுத்தது பாருங்கள் 20ல் குரு ஆர்டராக போயிட்டாரா. 17ல் கேதுவும் இருக்கார், திரிகோணத்தில் கேதுவும், 16ல் செவ்வாய். எனக்கு அவ்வளோதான் நான் கான்செப்ட் கொடுக்குறது. ஏன் மண்டைக்கு ஏறுறது பூரா, ஒரு லக்னத்துக்கு 11ல் கிரகம் இருக்கக்கூடாது. இருந்தால் கோடீஸ்வர யோகம், லட்சாதிபதி யோகம், அதெல்லாம் ஒரு பக்கமாக வச்சுடுங்கோ. யார் இருக்கிறா இந்த ஜாதகத்துக்கு லக்னாதி 6க்குடையவர் 11ல் கேதுவோடு இருக்கார். அப்போ அந்த அம்மா எங்கே கல்யாணம் முடிச்சதுலேருந்தே புருஷனோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். எந்த இடத்துலையும் ஒரு திருப்தி படாது. எப்போவுமே 11ல் கேது இருந்ததுனாவே ஒரு வீட்டை விட்டுட்டு பக்கத்து வீட்டு சிந்தனையே இந்த அம்மாளுக்கு இருக்கும். தப்பாக எடுத்துக்காதீங்க. 7ல் கிரகம் இருந்தால் புருஷன் மேலேயே சிந்தனையாக இருக்கும். என் புருஷன் என்ன செய்கிறான், என்ன பேசுகிறான், என்ன செய்கிறான், வேலைக்கு போகிறானா, வீட்டுக்கு போகிறானா, எங்கே பக்கத்து வீட்டுக்கு போகிறான், எல்லா இதுவும் வந்து 7ஆம் இடத்து மேலேயே இருக்கும். ஆனால் 11க்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, என் புருஷன் பக்கத்து வீட்டுக்கு போகிறானா, இந்த சென்டிமெண்ட்டு தான் அங்கே உதைக்கும். செவ்வாய் பாருங்கள், காரக கிரகம் செவ்வாய், அவர் கேதுவோடு நிற்கிது. கேதுவோடு நிற்கும் போது சுருக்கணும் அல்லது பிரிக்கணும். அது வந்து என்ன கான்செப்ட், என்ன கேதுவோட தன்மை என்ன, உயிர் உள்ளதை பிரிக்கணும், உயிரற்றதை அழிக்கணும். இப்போ என்ன பண்ணும், புருஷன் உயிர் உள்ளது பிரிக்கணும். அப்போ எங்கே இருக்குது 11ல், அப்போ யார் அழிக்கணும், என்ன மரியாதையை கெடுக்கணும். இவர் எங்கே போகிறாரு எங்கே வராருன்னு இந்த அம்மா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அது எங்கிட்ட கஸ்டமர் வரும்போது சொல்லுவேன், எம்மா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுலாம் பெருசு இல்லை. நான் சொல்லிடுவேன், என்ன சொல்லுவேன், நான் விளையாட்டு வகையில் அப்படி சொல்லிடுவேன். என்னென்னா, எல்லா வீட்லேயும் பையனை கல்யாணம் முடிச்சு கொடுக்குறோம், பொண்ணை கல்யாணம் முடிச்சு கொடுக்குறோன்னா இந்த பையன்கிட்ட போய் இந்த பொண்ணு மாட்டிக்கிச்சேன்னு சொல்லுவாங்க. இதே வந்து ஒரு பொண்ணை பார்த்த உடனே இந்த பொண்ணுக்கிட்ட எவன் வந்து சிக்க போகிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி நான் சொல்லும் போதே சொல்லிடுவாங்க, அந்த அப்பா அம்மாவே சொல்லுவாங்க, ஐயோ முடியலைங்க இந்த பொண்ணுக்கிட்ட, எப்படி புருஷன் சேர்க்கறது தெரில அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு கான்செப்டை அம்மாட்ட கூட சொன்னேன். அம்மா இந்த பொண்ணுக்கிட்ட எவன் வந்து சிக்க போகிறானே தெரியல அப்படின்னா இப்படி எப்படி சிரித்தாங்களோ அப்போது அப்படி தான் சிரித்தாங்க. ஏன்னா அந்த கான்செப்ட் வராங்க. லக்னத்துக்கு 11ல் அந்த புதன் யார், இவர் லக்னத்துக்கு 8க்கும் 11 கூட 2ல் இருக்கார். அந்த புதனும் பாருங்கள் சாரம் வாங்கினதில் ரொம்ப விசேஷம். புதன் 25 டிகிரியில் இருக்கார், பூராடம் சுக்கர சாரம் வாங்கியிருக்கார். அப்போ 7 கூடியவர் சாரம், அவர் தலைவர் 3ல் இருக்கார். இதில் என்ன ஒரு கொடுமை, அது என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு சூரியன், அடுத்து சுக்கரன், அடுத்து மேலே குரு. சூரியனும் குருவும் மேலே நிற்கிறாங்கன்னா நம்ம நினச்சிட்ருக்கோம் இது நல்லதுன்ட்டு. இங்கே சனி சூரியன் பரிவர்த்தனை வேறு வந்துருச்சுன்னா, அப்போ சனியை தூக்கி வச்சிட்டிங்கன்னா இந்த அம்மா சொகுசாக இருக்கும். காசு பணம் துட்டு மணி எல்லா விஷயத்துலையும் எதிர்பார்ப்போடு இருக்கும். சொத்து செல்வம் அதிகமாகவே இருக்கும். என்ன பண்ணுங்க, நான் தான் பெரியாள். அப்போ என்ன செய்யும் சார், ஆனால் அந்த இதுக்கு போகலை, நான் தான் கிரகத்தை தான் வரிசைப்படுத்துகிறேன். எனக்கு சனி தூக்கி இங்கே வச்சுருங்க, 3ல் சனி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. சனி சுக்கரன் காம்பினேஷனே வந்து யோகம், நல்ல சொகுசாக இருப்பாங்க, காசு பணம் செல்வம் எல்லாம் வந்துடும். அப்போ அவங்க குருவை பார்க்குறாங்கன்னு என்ன ஆகும், நான் மதிப்பாக இருக்கணும், கௌரவமாக இருக்கணும், எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அப்போ அடுத்தது கீழே அந்த செவ்வாயும் வந்து கேது நோக்கி வந்துட்டு இருக்கு, 2 கேது. அப்போ இவர் கேது தான் கீழே இருக்கார். செவ்வாய் கேது காம்பினேஷன் வந்துச்சுன்னா புருஷனை மதிக்காது. நான் எப்படி இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி இணையாக வச்சுக்கிங்கன்னு சொல்லும். அவ்வளோதான். நாட்டாம படத்தில் நான் ஒரு மிச்சர் சாப்பிட்டுட்டு ஒருத்தர் இருக்காரு, அது கூட கொஞ்சம் ரேரு. நாட்டாம படத்தில் இது யாருங்க, அவர் பேருக்கு அவசரம் இன்சிலுக்காக வச்சுருக்குறேங்க, நான் சோறு போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு இந்த அம்மா நினைக்கும். ஆனால் அவர் என்ன பண்ணுவார், அங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. செவ்வாய் புருஷக்காரகம், கேதுவை நோக்கி போனால் அதீத புத்திசாலிங்க. என்னங்க, கேது அதீத ஞானம்.
அவர் என்ன பண்ணுவார், அவர் ஞானம் உள்ளவர் என்ன பண்ணுவார், இவ்வளோ என்னப்பா நம்மளை ராட்சசி மாதிரி ஃபீல் பண்ணுறா, தூக்கிடாசு. அதை எப்போ நடத்தணும், எதுக்கு நடத்தணும். இப்போ கல்யாணம் முடிச்சதுலேருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, கஷ்டத்தோடு தான் இருந்திருப்பாங்க. இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே போன உடனே பேக்கப் ஆகு, அந்த கணக்கை கொடுத்துருவாங்க. ரெண்டாவது பாருங்கள், இந்த சுக்கிர 7 கூடையவர் 3ல் இருக்கார். எப்போவுமே பாருங்கள் 3 7 11 திரிகோணத்தில் எந்தெந்த கிரகம் இருக்குதோ அப்போலாம் ஆப்ரேடின்னு எடுத்து வச்சுக்கலாம். திருமண வாழ்க்கையில் 3 7 11 மிங்கில் ஆகுதுனாவே நான் டைரெக்டாக எழுதி தருவேன். இதேமாரி ஒரு ஜாதகம் இப்போ கூட தரேன், அதுவும் இதே பிரச்சனை. அதில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயமெல்லாம் இருக்குது, அது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இதில் இருக்கிறது நம்ம நாடியில் பொறுத்த வரைக்கும் கிரகங்களை வரிசைப்படுத்திட்டிங்கன்னா போதும். இதில் இந்த சுக்கிரனுக்கும் அந்த செவ்வாய்க்கும் இடையில கேது. இப்போ இந்த சுக்கிரன் எத்தனை டிகிரி அல்ல, அது சுக்கிரன் வந்து 17, ஆனால் செவ்வாய் வந்து 16, நடுவில் கேது. அப்போ ரெண்டுத்துக்கு நடுவில், ஒரு கிரகத்துக்கு இன்னொரு கிரகத்துக்கு நடுவில் ராகு கேது இருக்குதுன்னா கேது பிரிவினை, ராகு போட்டு தள்ளுவார் எல்லாத்தையும்.